ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸ், கேரட், கேபேஜ், பொட்டேட்டோ எல்லாம் ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துக்கும். அப்புறமா மில்க் ஒரு கப்பு. ஓகே, இது ஹோல் மில்க் எல்லாம் இல்லை, நார்மல் மில்க் தான். இன்ஃபேக்ட் க்ரீமும் எடுத்துட்டு இருக்கிற மில்க்கு தான் நான் எடுத்துட்டுருக்கேன். இது ஒயிட் குருமா டைப்பில் பண்ண போகிறேன். வெங்காயம் பூண்டு இல்லாதக்கு, இஞ்சி பச்சை மிளகாய், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அப்புறமா கொஞ்சம் கஸ்கஸ், உடஞ்ச இது கேஷ்யூ நட்ஸ் வந்து ஒரு 10 எடுத்துட்டுருக்கேன். தேங்காய் சேர்த்திட்டு எல்லாத்தையும் அரைக்கணும். அவ்வளோதான். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஒன்று வதக்கின்ட்டு அப்புறமா வேக வைப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். கலர் மாறாமல் க்ளீனாக வதக்கி எடுத்துட்டுக்கலாம். பிரிஞ்சி லீஃபை எடுத்துட்டு அரையுங்கோ. அப்புறமா மசாலா சேர்த்துறக்கும் பிரிஞ்சி லீஃபை வெஜிடபிள் கூட சேரும். குருமா மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் கொஞ்சம் தனியா கொஞ்சம் ஜீரா போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அரைக்க வேண்டியது. கலர் வேணுங்கிறவே தனியா ஜீராக்கு பதில் சாம்பார் பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைக்கலாம். பிரிஞ்சி லீஃபை எடுத்துவிட்டு பாலை விட்டு மசாலாவை அரைச்சி சேர்த்த வேண்டியது. தென் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஓகே, ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி விடலாம். காரம் மசாலா வாசனை எல்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு 5-6 நிமிஷத்துலேயே நல்லா எண்ணெயில் வதக்கினப்போ காய்கறியும் வந்துடுது. ரொம்ப குழைய வகை வேண்டாம். அப்படியே அந்த ஷேப்பு கட் பண்ண ஷேப் ரீட்டைன் பண்ணோம், கலரும் ரீட்டைன் பண்ணோம். ஒயிட் குருமா ரெடி. லஞ்சு கூடிய டின்னரோட சைட் டிஷ்ஷும் பண்ணியாச்சு. குருமா குக்கிங் டைமும் கம்மி தான், ஈஸி டு ப்ரிப்பேர். அப்புறம் விரதம் இருக்கிற நாளைக்கு இது யூஸ் பண்ணலாம். என்னன்னாக்கா வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போடல இல்லையா. இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கூடியுமே நல்லா இருக்கும். ஜீரா ரைஸ் கூடியும் நல்லா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் தாங்கும். லஞ்சுக்கு என்னெல்லாம்ங்கிறது கட் பண்ணி எடுத்து வச்சுட்டாச்சு. சேப்பங்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி உப்பு மஞ்சள் பொடி போட்டு பரட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இளவன் அதாவது வெள்ளை பூசணிக்காய், அதுவும் பொடலங்காயும் போட்டு வெள்ளை காராமணி பயரும் நாங்கள் சிவப்பு காராமணியாகவும் போட்டுக்கலாம். அதை ஊற வச்சு வேக வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் போட்டு ஓலன், அந்த ஓலனுக்கு ஃபஸ்ட்டு மில்க்கு செகண்ட் மில்க்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் கீறு பூரும். இந்த ஃபஸ்ட்டு மில்க்கு செகண்ட் மில்க்கு அவ்வளோ தேங்காய் பால் பூரும், ரொம்ப எல்லாம் வேண்டாம். 2ஆம் பாலில் காய்கறியை வேக வைக்கலாம். 2ஆம் பால் விட்டு வேக வச்சோம் இல்லையா, நல்லா பால் வத்தியாச்சு. இப்போ பயறு பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு மில்க்கு போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துடலாம். உப்பையும் சேர்த்து வேக வச்சுடலாம். இளவன் பொடலங்காய் கூட நல்லா பயறு உப்பு பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்த்தினோம் இல்லையா, எல்லாம் சேர்ந்து நல்லா ட்ரை ஆக தொடங்கியாச்சு. இளவன் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயாச்சு, வெந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மில்கை சேர்த்தி விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், ஆஃப் பண்ணி விடலாம். அவ்வளவுதான். நான் வந்து ஃபஸ்ட்டு மில்க்கும் பத்தி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயும் கருகாப்பிலையும் சேர்த்தலாம். அவ்வளோதான். ஓலன் பண்ணியாச்சு. தேங்காய் எண்ணெயும் கருகாப்பிலையும் கடைசியில் சேர்த்திருக்கேன். பெரிய ஒரு சீனச்சட்டியில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிச்சு கொட்டின்னு இருக்கேன். அதில் சேப்பங்கிழங்கு போட்டு கறி பண்ணி உப்பு மஞ்சள் பொடி போட்டு பெசரி வச்சுருந்தேன். நல்லா அது சேர்ந்துன்னு இருக்கு. நல்லா ட்ரை ஆகட்டும். ஹை மீடியத்தில் வச்சுருக்கேன். சேப்பங்கிழங்கு நல்லா ட்ரை ஆயாச்சு. ஆனால் கொஞ்சம் எண்ணெய் வேணும், தான் அது ரோஸ்ட் ஆகும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெயை சேர்த்திட்டு கொஞ்சம் கூட ரோஸ்ட் ஆகட்டும். போரும், இவ்வளோ ரோஸ்ட் ஆனால் போதும். ரொம்ப ப்ரௌன் கலரில் எல்லாம் வர வேண்டாம். அதுக்கு மேலே சாம்பார் பொடியை போட்டு இலக்கி எடுத்ததுன்னா அவ்வளோதான். லஞ்சுக்கு நமக்கு சேப்பங்கிழங்கு கறி பண்ணியாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னது லஞ்ச் பார்க்கலாம். ரசம் குழம்பு அந்த மாதிரி ஒன்றும் பண்ணலை. சாதத்துக்கு பருப்பு, அப்புறமா டின்னருக்கு பண்ண குருமா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். சேப்பங்கிழங்கு வறுவல், இளவன் அதாவது வெள்ளை பூசணிக்காய், பொடலங்காய், காராமணி போட்ட ஓலன், தயிர், பிக்கிள், பப்படம், சாதம், நெய். That's it. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.